ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சோயாபீனு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிரேவி வந்து தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கப்பு சோயா எடுத்துருக்குறேன். இதை வந்து சுடுதண்ணி போட்டு நல்லா 3-4 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா ஒரு 3-4 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஆட்டிக்கலாம். இப்போ தக்காளி ஒரு 2 போட்டுக்கலாம். தேங்காய் ஒரு 2 பீஸ் போட்டுக்கலாம். ஒரு 1/4 மூடி இருந்தால் போதும். இது கூடவே முந்திரி ஒரு 5-6 போட்டுக்கலாம். இப்போ தண்ணியை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சோயாபீன் எல்லாம் நல்லா நம்ம 3-4 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இந்த தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி புழிஞ்சிட்டு நல்லா எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், இதை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தனியாக வச்சிடலாம். இதை இப்போ ஒரு கடாயை வச்சுக்கின்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கலாம். வெங்காயம்லாம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச மசாலா இதில் போட்டுக்கலாம். மசாலாவும் நல்லா வதக்கலாம். மசாலா வந்து நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வதக்கலாம். அந்த பச்சை வாசனை போட்டோன்னு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ நல்லா ஒரு கிளறிட்டு இதில் வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். தனியாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வைக்கலாம். ஏன்னா மசாலா நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒன்ஸு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கிரேவி. இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கிறேன் நான். இப்போ நல்லா இது ஒரு கொதி வரட்டும். நல்லா குழம்பு கொதிக்குது. இப்போ இதில் வந்து சோயாபீன் போட்டுக்கலாம். இது கூட வந்து உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. இது வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ
இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும் கிரேவி. நல்லா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சு குழம்பு. இப்போ இது ரெடி ஆகிடுச்சி. இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.